எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி, கால பைரவருக்கு நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். சரிங்களா? கடகராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். பொதுவா சந்திரன் அப்படின்னா அதி தேவதை. பொதுவாக அந்த கடக ராசியில பிறந்தவங்க மட்டும் பாருங்க, நிச்சயமா முகலட்சணமா அழகா கலைமுகமா இருப்பாங்க. அது சந்திரனுடைய ராசியில பிறந்திருந்தாலும் சரி, அதே மாதிரி கடக ராசியில பிறந்திருந்தாலும் சரி, கடக லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்க எப்பயுமே முகலட்சணமா அழகா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தா கூட கலைமுகமா இருப்பாங்க. அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் இந்த கடக ராசிக்காரங்க. ஆனா கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நமக்கு நினைப்பாங்க, ஆனா வெளியில செயல்படுறதுக்கு யோசிப்பாங்க. அவசரப்பட்டு படக்கூடாது, அவசரப்பட்டுட்டு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நஷ்டமாயிட்டா எப்படி, அதனால சிந்திச்சு யோசிப்போம், சிந்திச்சு செயல்படுவோம். அவசரப்பட்டு அகல கால் வச்சுட்டு அவஸ்தைப்படுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து இருக்கிறவங்க இருக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்க தான். அதனால மேக்சிமம் இந்த குடுக்கல் வாங்கல் எல்லாம் போய் பாருங்க, கடகராசிக்காரங்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு தான் அவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி ராசி தான் உங்களுடைய கடகராசி. பொதுவாக இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரனா இருந்தாலும் நீர் கிரகம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் 2.25 நாள் மட்டும்தான் அவர் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார். சரிங்களா? அதனால நவகிரகத்திலேயே நீர் ராசி நீர் கிரகம் அப்படின்னா சந்திரன் மட்டும்தான். அதிகப்படியே ஒரு வீட்டில் 2.25 நாள் மட்டும்தான் இருப்பார் ஒரு ராசியில. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்க ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். நவகிரக கோள்களையே இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். நவகிரகத்துல எல்லா கிரகங்களையும் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தா சூரியனோட கண்ட்ரோல் தான் மேக்சிமம் இருக்கும். சூரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி. அவர் எப்படின்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அந்த மாதிரி பார்த்தா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்றது பார்த்தா 11 மாசம் 11 ராசியில் இருப்பார். இந்த மாசத்துல மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் இருப்பார். சித்திரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் பாருங்க சூரியன் மேச ராசியில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் பாருங்க ரிஷப ராசியில் இருப்பார். ஆனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் பாருங்க மிதுன ராசியில் இருக்கும். ஆடி மாசத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க சூரிய பகவான் கடகராசியில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆவணி மாசத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டன்றது சிம்ம ராசியில சூரியன் இருக்கும். இது போல பார்த்தா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டுல முழுமையா இருக்கிறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அப்ப இந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெருப்பு ராசி, பிடிவாதக்காரன். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அவன் சிம்ம ராசிக்காரன்பா, பிடிவாதக்காரன், கோபக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு காரணமெல்லாம் நிறைய பேர் சிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. கட்டன்றது நம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர், கௌரவத்தை பார்க்கிறவர். அதனாலதான் சூரிய பகவான் எட்வீட்டான கிரகம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டில இருந்து அவர் யாரார பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் சூரிய பகவான் கொடுப்பாரு. அப்படி பார்த்தா இப்ப தான் சூரியன் தன் சொந்த வீட்டிலேயே வந்திருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணுவாருன்னா முழுமையா யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் யாரார் ராசிக்கு பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டர் கொண்டு நம்ம கிட்ட ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த சூரியன். புரியுதுங்களா?
அப்போ உங்க ராசிக்கு சூரியன் இப்ப எங்க இருக்கிறாரு? 2வது பாவகத்தில் இருக்கிறாரு. 2ஆம் இடம்னா என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்கு ஸ்தானம். அப்ப என்ன பண்ணுவாரு? கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஒண்ணு. 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகலன்ற கஷ்டம், ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கஷ்டம், ஒருத்தருக்கு தொழில் இல்லைன்ற கஷ்டம், ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையா இருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தா குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் கொடுப்பாரு. இந்த மாதிரி அந்த குடும்ப ஸ்தானத்துல போய் சூரியன் உட்கார்றதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஜாதகத்தை அடிப்படையில அந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சூரியன் அப்படியே அவங்களுக்கு அந்த பலன் கொடுத்துருவார். ஒரு உதாரணம், கல்யாணம் ஆகாதவங்க இப்ப திருமணம் எனக்கு எப்ப ஆகும் அப்படின்னு கடகராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரா குடும்பஸ்தானத்துல, அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோசனை பண்ண மாட்டார், அந்த திருமணத்தை கொடுத்துருவார். அதுக்காக திருமணம் ஆனவங்களுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி குடும்பம் இருக்கிறவங்களுக்கு போய் இப்ப கல்யாணம் ஆகுமான்னு கேட்டா அது ஆகுமா? உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு கரெக்டா இருந்தா, அந்த கிரக நிலைகள் நல்லா இருந்து, திசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். தனஸ்தானம் 2ஆம் இடம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்டா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் விடிஞ்சு பார்த்தா ₹1 பாக்கெட்ல இல்லை. மாடு கறக்க போன கொடிக்கு கரெக்டா இருக்குது. அப்ப அந்த சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்ப வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல இப்ப 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப இந்த மாசம் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தேவையான செல்வத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம்னா என்ன? நம்ம ஒருத்தர் ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், நான் இந்த டேட்டில் இதை நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், இந்த டேட்டுக்குள்ளார இதை நான் பண்ணிடுறேன். நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அந்த வாக்கு தள்ளி தள்ளி போயிருக்கோம். நாம வாக்கு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கு இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது 31ஆம் தேதிக்குள்ளார அதை நம்ம அதை எப்படி முடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு சிந்திச்சு செயல்படுத்தி அந்த பலன்களை கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறத நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலம் தான். சரிங்களா? இது வந்து அதாவது ஆவணி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31 வரைக்குமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தா புதன் பகவான் இப்ப உங்க ராசியில இருக்கிறார். அப்ப புதன் பகவான் உங்க ராசியில் இருக்கிறாருன்னா 11ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான், 14ஆம் தேதி வரைக்கும் தான் உங்க வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அடுத்தது சூரியன் கூட போய் இணைஞ்சிருவார். அப்ப அந்த சூரியன் கூட போய் இணையும் போது பொதுவாகவே பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அந்த 2ஆம் இடத்துல சூரியனோட எப்ப போய் இணைக்கிறாரு? 14ஆம் தேதி போய் புதன் இணைகிறாரு. அப்ப 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புதனும் சூரியனும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் 14 தேதிக்குள்ளார பாத்தீங்கன்னா 14 தேதி வரை பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எப்படின்னா இந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பேங்க் பிரச்சனை, அதாவது பைனான்ஸ் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கும், ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகத்துக்கு மாதிரி பாதகமா கூட இருக்கும். சரிங்களா? அப்ப 14ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகா போய் பார்க்கும்போது அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் பிரச்சனை கொஞ்சம் சரியாகும், 2வது டாக்குமெண்ட் பிரச்சனை கொஞ்சம் சரியாகும், 2வது கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தா கட்டன்றது ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரும். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. நான் சொல்ற இந்த 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார நீங்க அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடியே வரும். ஏன்னா புதன் சூரியன் இணையிற காலம், புதன் ஆதித்ய யோகம் எல்லாம் நிச்சயமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யோகம் எல்லாம் உங்க ஜாதகத்திலேயே நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அரசியல்வாதி ஆகலாம். 2வது வந்து நீங்க சினிமா துறை, கேமராக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த ஐடி கம்பெனில முயற்சி பண்றவங்களுக்கு, பெரிய லெவலில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால, தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது.
நாம ஏன் சாதிக்க முடியல, நாம ஏன் வாழ முடியல, நாம ஏன் வளர முடியல, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், மத்தவன் நல்லா இருக்கிறானே, நான் சொன்னா அவங்க வேலை நடக்குது ஆனா என் வேலை நடக்கல அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தா கட்டன்றது 4வது பாவகத்துக்கும் அதே மாதிரி 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த உடைய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது புத்திரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகம், இப்போ ஒரு உதாரணம் கடக ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்றோம், 12 கோடி 15 கோடி பேர் இருக்கிறாங்க கடகராசியில பிறந்தவங்க. எல்லாத்துக்குமே இப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுமா? எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்தரும் சொல்றேன், முடியுமா? கிடையாது. அவங்கவங்க ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பாருங்க. நட்சத்திரம் கொடுத்த உங்க ராசி நட்சத்திரத்துக்கு அதிபதி, உங்களோட ராசிக்கு அதிபதி, உங்க லக்னத்துக்கு அதிபதி, உங்களுடைய திசா புத்தி. 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா விதிக்காரகன் 5, 7, 9ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்களா அது முதல்ல பாருங்க. நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.